வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே நாம பரப்பளவுக்கான ஃபார்முலா சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பரப்பளவில் ஒவ்வொரு வடிவத்தை யூஸ் பண்ணி அவங்க கொஷின் கேட்குறாங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது மாடல் கொஷின் பேப்பராகவும் சொல்லியிருக்கோம். அதோடு இல்லாமல் காலை எழுந்தவுடன் கணக்குலையும் பரப்பளவு சம்மந்தமான நிறைய கேள்விகளும் சொல்லியிருக்கோம். இப்போ அதில் ஒரு வித்தியாசமான விஷயத்தை தான் இங்கே பார்க்க போகிறோம். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வடிவத்தை கொடுத்துட்டு சதுரம், செவ்வகம் இல்லை வட்டம் அப்படிங்கிற மாதிரியான வடிவங்களை கொடுத்துட்டு அதனுடைய பக்கமோ இல்லை ஆரமோ ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அதிகரிக்குது இல்லை குறையுதுன்னா அதோடைய பரப்பளவு எவ்வளோ அதிகரிக்கும் குறையும் அப்படிங்கிற மாடலில் அவங்க ஒவ்வொரு தேர்வுலையுமே கேள்விகள் கேட்குறாங்க. அந்த மாடலில் கேட்டாங்கன்னா எப்படி ரொம்ப ஈஸியாக போடுறது அப்படிங்கிறத தான் இங்கே நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதில் முதல் கேள்வி பாருங்கள். ஒரு சதுரத்தின் ஒவ்வொரு பக்கமும் 10% அதிகரித்தால் அதன் பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்? இதை ஃபஸ்ட்டு சதுரத்துடைய பக்க அளவு வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சதுரத்துக்கு ஒரு பக்கம் மட்டும்தான், 4 பக்கம், அதாவது அந்த அளவுன்னு வரும்போது ஒரு அளவு மட்டும்தான், ஏ மட்டும்தான். பரப்பளவு கேட்டிருக்காங்க. அப்போ பரப்பளவுக்கான ஃபார்முலா A². இங்கே இவங்க எத்தனை சதவீதம் அதிகரிக்குது குறையுதுன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. நம்ம டிஃபால்ட்டாக சதுரத்தினுடைய பக்க அளவு என்னென்னு எடுத்துக்கலாம்னா 10ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே பக்க அளவு அவங்க எவ்வளோலாம் சொல்லலை, எத்தனை சதவீதம் அதிகரிக்குதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. சரியா? நம்ம டிஃபால்ட்டாக என்ன எடுத்துக்கிறோம்? 10. பக்க அளவு 10ன்னா பரப்பளவு A². 10² என்ன வரும்? 100. இப்போ அவங்களுடைய கொஷனுக்கு வாங்க. 10% அதிகரிக்குது. நான் பக்க அளவு ஏற்கனவே 10ன்னு வச்சுருக்கேன். இதில் 10% என்னவாயிடும்? 1ன்னு ஆகிடும். அதிகரிக்குது அப்படிங்கிறதால ப்ளஸ் பண்ணணும். அப்போ 10 கூட 1 கூட்டினேன்னா 11. புரியுதாமா? 10ல் 10% 1, அதிகரிக்குதுன்னு சொன்னதால் ப்ளஸ் பண்ணுறேன். சப்போஸ் குறையுதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பேன்? இந்த 1 மைனஸ் பண்ணியிருப்பேன். சரியா? அதிகரிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 11 ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா 121. ஏற்கனவே பாருங்கள் பரப்பளவு என்னவாக இருந்துச்சு? 100. இப்போ என்னவா இருக்குது? 121. அப்போ எவ்வளோ அதிகரிச்சிருக்கு? 21% அதிகரிக்கும். ஏன் இங்கே 10ன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது சதவீதத்தை பேஸ் பண்ணது. எனக்கு 100ன்னு வந்துச்சு அப்படின்னா ஆன்சர் சொல்கிறது ஈஸியாக இருக்கும். அதனால் 10ன்னு எடுத்துக்கிறோம். புரியுதுங்களாமா? ஸோ 21% அதிகரிக்கும். சின்ன சின்ன டவுட் இருந்தாலும் இப்போ இன்னும் ஒரு சில கொஷின், மொத்தமாக ஒரு 10 கொஷின் சொல்ல போகிறேன். உங்களுக்கு இன்னும் கிளியர் கட்டாக புரிஞ்சிடும் பாருங்கள். ரெண்டாவது கேள்வி. ஒரு சதுரத்தின் ஒவ்வொரு பக்கமும் 20% குறைந்தால் அதன் பரப்பளவு எத்தனை சதவீதம் குறையும்? அதே தான் பக்களவு A, பரப்பளவு A² இல்லையா? டிஃபால்ட்டாக சரி, இங்கே 20% சொல்லியிருந்தாலும் நீங்கள் 20 எடுக்க வேண்டாம், 10ன்னே எடுத்துக்கோங்க. 10ன்னா A² என்ன வந்துடும்? 100. 20% குறையுது. 10ல் 10% 1, 20% 2. குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ குறையுதுன்றதால மைனஸ் பண்ணணும். 10ல் 2 போயிடுச்சுன்னா 8. இப்போ என்ன புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். 8 ஸ்கொயர் பண்ணேன்னா 64. ஏற்கனவே 100 இருந்துச்சு, இப்போ 64 ஆயிருக்கு. 100ல் 64 போயிடுச்சு அப்படின்னா 36. அப்போ எத்தனை சதவீதம் குறையும் அப்படின்னா 36% குறையும். இவ்வளோதாம்மா. இது மெத்தடாக போடும்போது ரேஷியோ பேஸ் பண்ணிலாம் போடணும், ரொம்ப பெரிய ஐடியாவாக இருக்கும். சரிங்களா? ஆனால் இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? அடுத்து மூணாவது கேள்வி பாருங்கள். வட்டத்தை யூஸ் பண்ணி அவங்க எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் சதுரத்தை விட வட்டத்தை பயன்படுத்தி நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. மூணாவது கேள்வி. ஒரு வட்டத்தின் ஆரம் 30% அதிகரிக்கப்படுகிறது எனில் அதன் பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்? வட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுப்பாங்கன்னா ஆரம். அப்போ 6ன்னு எடுத்துக்கிறேன். வட்டத்தோட பரப்பளவுக்கு ஃபார்முலா πr². அப்போ πr²ன்னு எடுத்துக்கிறேன். இங்கேயும் ஆரம் நம்ம என்ன தான் எடுக்க போகிறோம் அப்படின்னா 10 தான் எடுக்க போகிறோம். அப்போ பைக்கு 22/7 போடணுமா அப்படின்னா வேண்டாம். பையை பற்றி நீங்கள் கேர் எடுத்துக்கவே வேண்டாம். பையங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ 22/7. இதோட பேசிக் மெத்தட் நம்ம ரேஷியோவை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னும் போது அந்த பை கேன்சல் ஆகிடும். அதனால் நீங்கள் பையை மீன் பண்ணிக்க வேண்டாம். R² மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். அப்போ R², 10 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 100. இப்போ இதில் பாருங்கள் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 30% அதிகரிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி சொன்னால் அதே தான். 10ல் 10% 1, 30% 3 அதிகரிக்குதுங்கிறதால ப்ளஸ். அப்போ 10 கூட 3 கூட்டினோன்னா 13. 13 ஸ்கொயர் பண்ணோன்னா 169. ஜஸ்ட் அதை ஸ்கொயர் பண்ணணும், அவ்வளோதான். 100, 169. அப்போ எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னா 69% அதிகரிக்கும். இதை ஒரு முறை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்தது கேள்வி எண் 4. ஒரு வட்டத்தின் ஆரம் 25% குறைக்கப்படுகிறது எனில் அதன் பரப்பளவு எத்தனை சதவீதம் குறையும்? இது புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின். இங்கேயும் அப்படி தான். ஆரம் R, பரப்பளவு அப்படிங்கிறதால πr²ன்னு எடுத்துக்கிறோம். ஆரம் என்ன எடுத்துக்கிறோம்? 10. எத்தனை அளவு சொன்னாலும் 10 தான். பை விட்டுறோம். அப்போ R² என்ன வந்துடும் அப்படின்னா 100. 25% குறைக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 10ல் 10% 1, 20% 2, 25% 2 பாருங்கள். 2.5 குறைக்கப்படுகிறது. அப்போ 2 மைனஸ் பண்ணுறோம். 10ல் 2 போயிடுச்சு அப்படின்னா 7.5. R², 7.5 ஸ்கொயர் பண்ணணும். 7.5 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 7 8 56.25. 5ன்னு முடியக்கூடிய நம்பரை எப்படி ஸ்கொயர் பண்ணுறது அப்படிங்கிறதால நம்ம ஏற்கனவே ஷார்ட்கட் வீடியோ போட்டிருக்கோம், அதில் சொல்லியிருக்கோம். அப்போ 100, இது 56.5. அப்போ 100லேருந்து 56.5 மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா 43.75.
அப்போ எத்தனை சதவீதம் குறையும் அப்படின்னா 43.75% குறையும். வட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த 25% வச்சு அதிகரிக்குது குறையுது அப்படின்ற கேள்விகளை நிறைய முறை கேட்குறாங்க. அது பாயிண்டில் வருது அப்படிங்கிறதால தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குன்றதால இந்த மெத்தடில் கொஸ்டின் கேட்குறாங்க. ஆனால் எப்படி கேட்டாலும் நம்மளுடைய ஐடியா இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளான ஐடியா பாருங்கள். சரியா? அடுத்ததாக கேள்வி எண் 5. முதல் 2 கேள்வி சதுரம் வச்சு பார்த்தோம். அடுத்த 2 வட்டம். இப்போ செவகத்தை வச்சு. ஒரு செவகத்தின் ஒவ்வொரு பக்கமும் 30% அதிகரிக்கப்படுகிறது எனில் அதன் பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்? இப்போ வட்டத்துக்கும் சதுரத்துக்கும் வரும்போது பார்த்தீங்கன்னா வட்டத்துக்கு R மட்டும் எடுத்தோம், சதுரத்துக்கு A மட்டும் எடுத்தோம். ஆனால் செவகன் வரும்போது 2 அளவு தேவை. L தேவை, B தேவை. பரப்பளவுன்னு வரும்போது L × B. அப்போ இங்கே என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கேயும் எதுவுமே சேஞ்சஸ் இல்லை. நீளம் 10, அகலம் 10. ஏன்னா அப்போ தான் 10 × 10 என்ன கிடைக்கும்னா 100 கிடைக்கும். அந்த 100 கிடைக்கணுன்றதுக்காக இப்போ பாருங்கள் ஒவ்வொரு பக்கத்தையும் 30% அதிகரிக்கிறாங்க. அப்போது 10ல் இப்போ தான் பார்த்தோம். 10ல் 10%னா 1, 30%னா 3. அப்போ 3 அதிகரிக்கும் 13 ஆகிடும். இதுவும் அதே தான் 13 ஆகிடும். 13 பெருக்கணும்னா 169. அப்போ எத்தனை சதவீதம் அதிகரிக்குது அப்படின்னா 69% அதிகரிக்கும். சரியா? அடுத்து 6வது கேள்வி பாருங்கள். செவகத்தின் நீளம் 20% குறைக்கப்படுகிறது, அதன் அகலம் 30% அதிகரிக்கப்படுகிறது எனில் அதன் பரப்பளவில் ஏற்படும் மாற்றம். போன கேள்வியில் ரெண்டுமே அதிகரிச்சது. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ நீளம் அகலம் பரப்பளவு நீளம் × அகலம் 10 10 10 100. இப்போ ஒவ்வொன்றா வரும். நீளம் 20% குறைக்கப்படுகிறது. அப்போ 20%னா 2, 10ல் 2 குறைச்சிட்டோம் அப்படின்னா 8. அடுத்தது அகலம் 30% அதிகரிக்கப்படுகிறது. 30%னா 3 அதிகரிக்கிறதுன்றதால ப்ளஸ் பண்ணுறோம். அப்போ 13. 8 × 13 பெருக்கணும் அப்படின்னா 104. கரெக்டாக? அப்போ ஏற்கனவே 100 இருந்துச்சு, இப்போ 104 ஆயிருக்கு. அப்போ அதிகரிக்குதா குறையுதா? அதிகரிக்குது. ஏன்னா அவங்க கேட்கும்போது பரப்பளவில் ஏற்படும் மாற்றம்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சரில் கொடுக்கும்போது அதிகரிக்குதுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம், குறையுதுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம். அப்போ எவ்வளோ அதிகரிக்குது அப்படின்னா 4% அதிகரிக்கிறது அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்ததாக கேள்வி எண் 7. ஒரு செவகத்தின் நீளம் இருமடங்காக்கப்படுகிறது, அதன் அகலம் பாதியாக்கப்படுகிறது எனில் அதன் பரப்பளவில் ஏற்படும் மாற்றம். இத்தனை கேள்வியாக சதவீதத்தை வச்சு கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து மடங்கு வச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் விஷயம் அதே தான். LB நீளம் 10, அகலம் 10, L × B 10 × 10 100. நீளம் இருமடங்காக்கப்படுகிறது. அப்போ 2 மடங்கு ஆக்குறாங்கன்னா 10 என்னவாயிடும்? 20 ஆகிடும். அகலம் பாதியாக்கப்படுகிறது. பாதியாக்குறாங்கன்னா என்னவாயிடும்? 5. அப்போ பரப்பளவு பாருங்கள் 20 × 5 100. அதே ஆன்சர் தான் வருது. அப்போ பரப்பளவில் ஏற்படும் மாற்றம்னு கேட்டாங்கன்னா எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை அப்படின்னு ஆன்சர் கொடுக்கலாம். இல்லாட்டி 0% கொடுக்கலாம். பெரும்பாலும் 0% கொடுக்க மாட்டாங்க. மாற்றம் இல்லை அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகேவா? அடுத்தது 8. இது வரைக்கும் பார்த்த 7 கேள்வி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே பரப்பளவு வச்சு பார்த்தோம் இல்லையா? இப்போ ஒரு 3 கேள்வி எதை வச்சு பார்க்க போகிறோம் அப்படின்னா சுற்றளவு வச்சு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஒரு சதுரத்தின் ஒவ்வொரு பக்கமும் 25% அதிகரிக்கப்பட்டால் அதன் சுற்றளவில் ஏற்படும் மாற்றம். ஒன்றுமே இல்லை, இது ரொம்ப ஈஸியாக பரப்பளவுக்கு அது ஃபார்முலா அது இதுன்னு போகணும். சுற்றளவு வச்சு கேட்குறாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ஆன்சர். 25% அதிகரிக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ சுற்றளவும் என்னவா தான் ஆகும் அப்படின்னா அதே 25% அதிகரிக்கும். இங்கே நீங்கள் வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். அந்த 10 வச்சு அதெல்லாம் போட வேண்டாம். கொஷனில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ஆன்சர். 25% அதிகரிக்கும். இப்போ அதே மாதிரி 9 பாருங்கள். ஒரு வட்டத்தின் ஆரம் 30% குறைக்கப்பட்டால் சுற்றளவு எத்தனை சதவீதம் குறையும்? அதே தான். சுற்றளவு கேட்டாங்க அப்படின்னாலே கொஷனில் சொல்கிறது தான் ஆன்சர். அப்போ 30% குறையும். முடிஞ்சு, வேறு எதுவும் யோசிக்க வேண்டியதில்லை. அடுத்து 10வது கேள்வி. ஒரு வட்டத்தின் ஆரம் பாதியாக்கப்பட்டால் அதன் சுற்றளவு என்னவாகும்? அதே தான். பர்சன்டேஜ் வச்சு சொன்னாங்கன்னா பர்சன்டேஜ் வச்சு, இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாதி ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆரம் பாதி ஆகுது அப்படின்னா சுற்றளவும் என்னவா தான் ஆகும் அப்படின்னா பாதி ஆகும். இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லிடலாம். ஆரம் பாதியாக்கப்பட்டால் சுற்றளவு கேட்கவே அப்படியே சொல்லிட்டோம். அப்போ பரப்பளவு கேட்டிருந்தாங்கன்னா என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம் பாதி ஆகுது இல்லையா? 1/2. அதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வருதோ அதுதான் பரப்பளவு. 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அப்போ பரப்பளவு என்னவாக இருக்கும் அப்படின்னா 1/4 பங்காக இருக்கும். அதாவது 4ல் 1 பங்காக குறைஞ்சிருக்கும். சரிங்களா? சுற்றளவு கேட்குறாங்கன்னா பிரச்சனையே கிடையாது, அப்படியே எழுதிடலாம். பரப்பளவு கேட்குறாங்கன்னா ஸ்கொயர் பண்ணணும், அதை மட்டும் இல்லை. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம ஒரு 10 கேள்வி சொல்லியிருக்கோம். இந்த பரப்பளவில் அவங்க பர்சன்டேஜை பேஸ் பண்ணி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்ட்டு. இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு சில கொஸ்டின் சொல்லியிருக்கேன். இதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். முதல் கேள்வி பாருங்கள். ஒரு சதுரத்தின் ஒவ்வொரு பக்கமும் 20% அதிகரித்தால் அதன் பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்? ரெண்டாவது கேள்வி. ஒரு செவகத்தின் நீளம் 25% குறைக்கப்படுகிறது, அதன் அகலம் 10% அதிகரிக்கப்படுகிறது எனில் அதன் பரப்பளவில் ஏற்படும் மாற்றம்.
மூணாவது கேள்வி, ஒரு வட்டத்தின் ஆரம் 30% குறைக்கப்படுகிறது எனில் அதன் பரப்பளவு எத்தனை சதவீதம் குறையும்? நான்காவது கேள்வி, ஒரு சதுரத்தின் ஒவ்வொரு பக்கமும் 30% அதிகரிக்கப்பட்டால் அதன் சுற்றளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்? இப்படின்னு ஒரு 4 கேள்விகள். இது 5வது கேள்வி. ஒரு சதுரத்தின் பக்க அளவு இருமடங்காக்கப்பட்டால் அதன் பரப்பளவு எத்தனை மடங்காகும்? ஸோ இந்த 5 கேள்விகளுக்கும் விடைகள் என்ன அப்படிங்கிறத கீழே நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி கன அளவை யூஸ் பண்ணியும் கொஸ்டின் கேட்கலாம். இப்போ நம்ம சொன்னது பரப்பளவில் பெர்சன்டேஜ் வச்சு இல்லையா, இதே விஷயத்தை கன அளவில் வச்சும் கேட்பாங்க. அதை நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.